தப்பு பண்ண எப்படி அந்த சிறப்பை கவனிக்காம விட்டேன். முட்டாளா முட்டாளா அடி முட்டாளா. போச்சு போச்சு. இப்ப அந்த சிறப்பு அவங்க கிட்ட மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு என்னென்னலாம் மாட்ட போதுன்னு தெரியலையே. மொபைல் வேற இன்னும் கிடைக்கவே இல்லை. விடக்கூடாது. அந்த வைத்தியக்கார சூர்யா இந்த செருப்பை எப்படி எடுத்தா போலீஸ் கிட்ட கொடுக்க. ஏய் ரஞ்சித், நான் நினைச்சிட்டே வந்தேன். கரெக்டா நீயே இங்க நிக்கிற. என்ன டிவில அந்த விஷுவல்ஸ் பாத்தியா? எந்த விஷுவல்ஸ்? அதான்டா அந்த ஹேமா மர்டர் விஷுவல்ஸ். அத பாத்தியா? அவ பாடி அடிச்சு வச்சிருந்த டிராவல் பேக் அதை கவனிச்சியா? அப்படியா? நான் அதை கவனிக்கலையே. ஆனா நான் அதை நல்லா கவனிச்சேன். அது அப்படியே அச்சு அசலா. நீ கொலைகாரனா? ஆமா. ஏங்க என் கண்ணு முன்னாடி ஒரு காக்ரோச் கூப்பிட்டு கொலை பண்ணி காமி பாப்போம். உன்னோட பால் பாட்டில் மூஞ்சிக்கலாம் கொலைகார ரோலா செட்டே ஆகாது. போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. நம்ப மாட்டான். ஐயா இத ரொம்ப பத்திரமா வைக்க சொன்னாக்கா. அதான் கொண்டா கிச்சன்ல வச்சிடலாம். ஐயா அது போய் சமையல் கட்டுல வைப்பாங்களா? இதை ஏதோ போலீஸ் கிட்ட தரணுமா? ஐயா கூட சொல்லல. ஏதோ எவிடென்ட் பத்திரமா பாத்துக்கணுங்களா? கொடுத்தா அண்ணே அதுக்காக வீட்டுக்குள்ள செருப்பு கொண்டு போக முடியுமா? பின்பக்கம் படி இருக்குல்ல, அதுக்கு கீழே பையோட இந்த செருப்பை வச்சிடறேன். நம்ம வீட்டுல யார் வந்து செருப்பு நான் போய் சின்ன காமி போட்டு பத்திரமா பத்திரம். இப்பதான் பாப்பா நினைக்கிறேன். ரஞ்சித் சார் வெளியே போறாரு. முதல்ல அவரோட ரூம் போய் கிளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மற்ற ரூம் கிளீன் பண்ணுவோம். பாத்தியா இப்பதான் ஏதாவது பாப்பா அந்த கேமரா பார்க்க போறா. திக்கப்படி பிடிச்சாங்க. செருப்பு அவங்க கிட்ட மாட்டிக்கிச்சுன்ற கடுப்புல இருக்கேன். இதுல இவ வேற வந்து அதே கலரு அதே டிசைன் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. இந்த செருப்பை எடுத்து எங்க வச்சிருப்பா? அதை தேடி எடுத்து உடனே அடிச்சாகணும். இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடுமே. எங்க இருக்கும்? அந்த செருப்பை கொண்டு போய் எங்க வச்சிருப்பான்னு தெரியலையே. இங்க என்ன பண்ணிட்டு? ஆமா, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? வாக்கிங்களா? பக்கத்துல ஒரு பார்க் இருக்குல்ல,